Hey guys, welcome back to the Tamil channel. In this video, we will see Android mobile recovery OS install OS software detail in this video full install this mobile root bootloader unlock bootloader unlock mobile warranty so claim TWRP recovery mobile laptop file share அந்த மாதிரியும் பண்ணலாம் TWRP recovery அந்த மாதிரியும் பண்ணலாம் எத்தனையோ மெத்தட் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம லேப்டாப் மூலமா எப்படி நம்ம டூல் வச்சு நம்ம எப்படி TWRP recovery இன்ஸ்டால் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படினு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா அதையும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க TWRP recovery எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணா பாருங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது இதுவரைக்கும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் சிம்பல் போட்டு நங்க நறுக்கி விட்டுருங்க அப்பதான் நான் போற வீடியோ ஒண்ணா வந்துட்டே இருக்கும் மறக்காம இத பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய வால்யூம் டவுன் அண்ட் நெக்ஸ்ட் பவர் பட்டன் சேம் டைம் பிரஸ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஃபாஸ்ட் பூட் ஓபன் ஆகும் ஓகே ஃபாஸ்ட் பூட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துச்சு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பூட் வந்தால் மட்டுமே தான் நம்மளால் TWRP அண்ட் நெக்ஸ்ட் OS நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபாஸ்ட் பூட்டில் இருக்குது ஃபாஸ்ட் பூட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் USB கேபிளை கனெக்ட் பண்ணுறீங்க இப்போ உங்கள் லேப்டாப்புக்கும் மொபைலும் கனெக்ட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டூல் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டூல்லாம் எதனா வேணும்னா சொல்லுங்கள் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இப்போ காமனாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டால் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடலாம் ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாட்ஃபார்ம் டூல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பிளாட்ஃபார்ம் டூல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஈஸியாக நம்ம இந்த டூல் வச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம TWRP recovery பண்ணிக்கலாம் அதுதான் டூல் பிளாட்ஃபார்ம் டூல்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் மினி இருக்குது பார்த்தீங்களா இது கொடுங்க இன்னும் நம்பர் போட்டு இன்ஸ்டால் TWRPன்னு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே செலக்ட் ஒரு ஆப்ஷன் ப்ரெஸ் சென்டர்னு இருக்கும் நம்ம இதில் எந்த நம்பர் வேணுமோ அதை போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நான் 1 கொடுக்குறேன் 1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் ஃப்ளாஷிங் TWRP recovery வந்தது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃபினிஷிங் வந்துச்சு நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ மொபைல் பாருங்கள் TWRP recovery பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிள் ஓகே தெரியுதுங்களா அவ்வளோதான் இது இப்போ பேட்டர்ன் வேணால் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டுக்கலாம் இல்லை வேணான்னா விட்டுருங்க ஓகே இதுதான் நம்ம TWRP recoveryன்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேக்கப்பு மவுண்ட்டு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ரீபூட்டு செட்டிங்ஸ் ரீஸ்டோர் வாய்ப்பு எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்ஸ்டால்னு கொடுத்தா போதும் இப்போ நான் இந்த மொபைலுக்கு TWRP recovery மூலிமா எப்படி நான் OS சேஞ்ச் பண்ணுறேன் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் அவங்க ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்புன்னு இருக்கும் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும் வைப்புன்றது இருக்கும் வைப் கொடுத்துங்க வைப் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அட்வான்ஸ் வைப்புன்னு இருக்கும் அட்வான்ஸ் வைப் கொடுத்துருங்க அட்வான்ஸ் வைப் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே டிக் பண்ணுங்கள் ஸோ கேட்சி சிஸ்டம் வெண்டர் டேட்டா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் விட்டுருங்க ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் நம்மளோட OS நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கோம் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்வைப்னு இருக்கும் பார்த்தீங்களா ஸ்வைப் பண்ணுறங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மேட்டிங் ஆகுது எரேஸ் ஆகிடும் இப்போ மொத்தமே எரேஸ் ஆகிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி வரல ஃபெயில்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா USB ஸ்டோரேஜ் அன்டிக் பண்ணுறங்க அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட இது கொடுங்க இப்போ பேக் போயிடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் போயிடுங்க ஸோ பேக் பட்டன் ஐத்தனாலே போதும் பேக் போயிடுங்க இப்போ இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைல் நம்ம TWRP recovery அது நம்ம கூகுளில் கூட போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிலாம் நீங்கள் எதனா வீடியோவில் கூட வச்சுட்டு அவங்க போட்டுருப்பாங்க நீங்கள் அப்படியே ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபைல் செலக்ட் பண்ணுறங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸ்வைப் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் ஆகிட்டு இருக்குது ஃபைல் அந்த ஃபைல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்டிங் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா எப்படியும் 3 minutes ஆகலாம் கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் ஆகலாம் அது குறைவாகவும் ஆகலாம் எப்படி வேணால் ஆகலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முடிய போகுது இன்னும் ஒரு செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் ஸோ ஓகே டன் மேலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு மேலே தெரியுங்களா இப்போ நான் ரீபூட் சிஸ்டம் கொடுக்குறேன் ஓகே ரெட்மி வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா பூட்லோடர் சொல்லுவாங்க இதை தான் நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம் இப்போ ஓகே இது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சாஃப்ட்வேர் மாற்றினா நான் என்ன பண்ணுறேன்னா இது கட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது ஃபஸ்ட் ஓப்பன் வைஃபை செட்டிங்ஸ் கொடுத்துருங்க வைஃபை செட்டிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யார் இது இருக்கோ கனெக்ட் பண்ணுறங்க கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் டிவைசஸ்ன்னு இருக்கும் பாருங்க கொடுத்துருங்க இப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட் போடுங்க எம்ஐ அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் போடுங்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் பண்ண முடியும் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ பாஸ்வேர்ட் போட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தாலே போதும் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அண்ட் இந்தியா உங்களுடைய ரீஜன் கொடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிப்
வேணா ஸ்கிப் பண்ணால் கொடுத்துங்க, இல்லைனா நீங்கள் கன் பண்ணி இது கொடுத்தாலும் கொடுத்துங்க. ஸ்கிப் கொடுக்க முடியல, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணுறங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க. செக்கிங் ஃபார் அப்டேட்னு வரும். இது ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட் வந்துச்சு. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு பார்த்துடலாம் என்ன வெர்ஷன் இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வாய்ஸ் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் இருக்குது ஆப்ஸ் எல்லாமே. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, எம்ஐ வெர்ஷன் பார்த்துங்க 11.09. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இன்னும் இந்த ஃபோன் ரெட்மி நோட் 8 பார்த்தீங்கன்னா இன்னும் எம்ஐ 12 வரல. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் இல்லை பிடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்தமாரி எதனா வீடியோ பார்த்துருக்கீங்களா, இதை புரிஞ்சிருக்கா எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போடலாம். எந்த மாதிரி வீடியோனா சொல்லுங்கள், உங்கள் மொபைலுக்கு சாஃப்ட்வேர் இல்லை லேப்டாப்புக்கு இல்லை எந்த மாதிரி வீடியோனா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்து பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அந்த பெல் சிம்பிளை போட்டு நங்குன்னு ஒரு நறுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பண்ணுறேங்க.